கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாள் தியானத்திற்காக ஆண்டவங்களோடு கூட பேச விரும்புகிறது என்னவென்றால், இந்த நாளில் அனைவருடைய வாழ்க்கையில நாம் பார்க்கும் பொழுது, சிறியவர்களாக இருக்கட்டும், பெரியவர்களாக இருக்கட்டும், வாலிபர்களாக இருக்கட்டும், பெண்களா இருக்கட்டும், நிறைய பேர் இந்த நாட்கள்ல போதை வஸ்துக்களுக்கு அடிமையாக இருக்கிறாங்க. பிரியமானவர், இந்த நாள்ல பார்க்கும் பொழுது அவங்க இருக்கிற மும்பை பட்டணத்திலேயும் பார்க்கும் பொழுது பெண்களா இருக்கட்டும், சிறிய பிள்ளைகளா கூட இருக்கட்டும், நிறைய பேர் இந்த போதை பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாக இருக்கிறார்கள். இந்த போதை பழக்க வழக்கத்திலிருந்து அவர்களால் எப்படி வெளியே வரலாம் அப்படின்னு அவங்களுக்கு தெரிய முடிய மாட்டேங்குது. எங்கெல்லாமோ போய் பாக்குறாங்க, போதை வசந்த விடுதலை கிடைக்குன்னு சொல்லி அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குற இடங்களுக்கெல்லாம் போய் பாக்குறாங்க. எல்லா இடத்துக்கும் போய் போய் பார்த்தாலும் விடுதலை கிடைக்க மாட்டேங்குது. அப்ப நான் அந்த போதை வஸ்துக்கள் இருந்து யார் தான் எனக்கு விடுதலை கொடுப்பா, எப்படி நான் இந்த போதை வஸ்துக்கள் இருந்து நான் வெளியே வர முடியும்னு உங்களுக்குள்ள ஒரு கேள்வியா இருக்கலாம். நான் ஒரு வசனம் மட்டும் உங்க மத்தியில பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வேதத்துல இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறாரு. யோவான் எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 36வது வசனம். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். ஆமென். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனை விடுதலையாக்கினால் அவன் நிச்சயமாக விடுதலையாக முடியும். நீங்க எப்படிப்பட்ட போதை வஸ்துக்களை உபயோகித்தாலும் சரி, நீங்க எப்படிப்பட்ட போதை வஸ்துகளுக்கு அடிமையாக இருந்தாலும் சரி, உங்களால வெளியே வர முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்து உங்களை அந்த போதை வஸ்துக்கள் இருந்து வெளியே கொண்டு வர முடியும். இயேசுவால முடியும். உண்மையான ஒரு சம்பவத்தை உங்கள்கிட்ட சொல்லிட்டு நான் அதன் பிறகு உங்களுக்காக நான் செபிக்க விரும்புகிறேன். நீங்க மகாராஷ்டிரால நீங்க பார்க்கும் பொழுது, உதாரண சர்ச்சிலேயே நீங்க பார்க்கும் பொழுது நிறைய பெண்களாலும் சரி ஆண்களாலும் சரி வருவாங்க. நிறைய பேர் போதை வஸ்துகளுக்கு அடிமையாகி தான் வருவாங்க. ஆனா சர்ச்சைக்கு வந்த பிறகு அவங்க அந்த போதை வஸ்துகள் எல்லாம் செஞ்சுவாங்க, விடுவாங்க. காரணம் என்னன்னா, அவங்க ஜெபத்துக்கு வர 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 ஜெபத்துல பங்கு பெற இயேசு கிறிஸ்து அந்த போதை வஸ்துக்கள் இருந்து ஆட்டோமேட்டிக்கா விடுதலை கொடுப்பாரு. இயேசு அந்த போதை வஸ்துக்கள்ல இருந்து ஆட்டோமேட்டிக்கா விடுதலை கொடுப்பாரு. நீங்களும் அதே போல இயேசுவை நீங்க ஏற்றுக்கொள்ளும் பொழுது, நீங்களும் அந்த இயேசு கிட்ட வரும் பொழுது, அந்த இயேசு கிறிஸ்து அந்த போதை வஸ்துக்கள் இருந்து உங்களுக்கு விடுதலை கொடுப்பாரு. வேதத்துல நம்ம பார்க்கிறோம், பாவத்தின் சம்பளம் மரணம். நம்ம போதை வஸ்துக்களை உபயோகப்படுத்தும் பொழுது அது ரொம்ப அழகா இருக்கும், இனிமையா இருக்கும். ஆனா போக 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 அது ஒரு நாள் நமக்கு மரணத்தை கொண்டு வரும். ஒரு நாள் அந்த போதை வஸ்துக்கள் இருந்து நம்ம வெளியே வர விட முடியாத ஒரு சூழ்நிலையை அது ஏற்படுத்தி விடும். பிரியமானவர்களே, இந்த நாளில் ஆண்டவங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். நீங்க எந்த வகையான ஒரு போதை வஸ்துக்களை உபயோகப்படுத்தினாலும் இயேசு கிட்ட சொல்லுங்க, இயேசுவே இதுல இருந்து எனக்கு நான் வெளியே வர விரும்புகிறேன், நீர் எனக்கு உதவி செய்யுங்க, நான் விசுவாசிக்கிறேன், நீர் எனக்கு விடுதலை கொடுங்க அப்படின்னு நீங்க செபிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து அந்த போதை வஸ்துக்கள் இருந்து உங்களுக்கு விடுதலை கொடுக்கிற தேவனா இருக்கிறார். பிரியமானவர்களே, மார்க் 3 என்கிற ஒரு தேவ மனிதன் மும்பை பட்டணத்துல இருக்கிறாரு. அநேக பாடல்களை எழுதியிருக்கிறாரு. அவருடைய சாட்சியை நீங்க கேட்கும்போது ரொம்ப அருமையாக இருக்கும். அவர் அருமையான ஒரு பாஸ்டருடைய மகனா இருந்தே சிறு வயதுல போதை வஸ்துக்களுக்கு அடிமையாக இருந்தார். ட்ரக்ஸ் உபயோகப்படுத்துறது எல்லாவற்றுக்கும் ஒரு அடிமையாக காணப்பட்டாரு. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ரொம்ப போதை வஸ்துக்களை உபயோகப்படுத்த ஆரம்பித்தாரு. ஒரு நாள் அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து போதை மாத்திரை எடுக்க ஆரம்பிச்சாங்க. அந்த போதை மாத்திரை எடுக்கும் பொழுது ஒரு பையனை பார்த்தாரு. அந்த பையன் ஒரு 2 போதை மாத்திரை எடுத்து சாப்பிட்டான். அதன் பிறகு அப்படியே தூங்கிட்டான். அதுக்கப்புறம் அவங்கெல்லாம் எல்லாரும் பசங்களாம் வீட்டுக்கு போயிட்டாங்க. திரும்ப அடுத்த நாள் வந்து பார்க்கும் பொழுது அந்த பையன் திரும்ப எழும்பாம திரும்ப அதே இடத்துல தூங்கிட்டு இருக்கிறத பார்த்தாங்க. அதுக்கப்புறமா அவங்க எல்லாம் சரி அவன் எந்திரிச்சிருவான்னு சொல்லிட்டு மறுபடியும் போயிட்டாங்க. 3ஆவது நாள் பார்க்கும் பொழுது 3ஆவது நாள் அந்த பையன் எழுமாம அதே இடத்துல போதை மாத்திரையினால தூங்கி கொண்டு இருந்தான். உடனே அந்த
தேவ மனிதனுக்கு ஒரு பயம் உண்டாயிருந்தது. நம்ம நிலைமை நாளைக்கு இப்படி ஆகி விட்டதுன்னா, நம்ம நிலைமை நாளைக்கு இதே ஒரு சூழ்நிலைக்கு வந்து விடக்கூடாது. இந்த போதை வஸ்திலிருந்து நான் வெளியே வரணும், இது எனக்கு தேவை இல்லைன்னு 1 மாதம் முழுவதும் வீட்டிலேயே இருந்தாராம். வீட்டிலேயே இருந்து ஜோம் பண்ணாராம். ஆண்டுடைய பாடல்களை பாடினாராம். அப்படி ஜோம் பண்ணி பாடல்கள் பாடிட்டு இருக்கும் பொழுதே அவருக்குள்ளே ஒண்ணு தெரிஞ்சதாம், அவருக்கு ஒரு விடுதலை கிடைத்தது போல. ஏன் தெரியுமா? போதையை உடனே விடும்போது கை கால் நடுக்கம் கொடுக்கும், வேதியாகும். அவருக்கு அப்படி எதுவுமே ஆகலையாம். அப்ப ஏசு சொன்னாராம், நான் உன்னை விடுதலை ஆக்கி விட்டேன். ஆச்சரியமான இந்த நாள் ஆண்டுக்காக மிகவும் அருமையாக வல்லமையாக பயன்பட்டு கொண்டிருக்கிறாரு. அந்த மனிதனை இயேசு விடுதலை ஆக்குனாரு. ஏன் தெரியுமா? உங்களே போல இருக்கிற ஒவ்வொருவரையுமே இயேசுவால விடுதலையாக்க முடியுங்கிற ஒரு சாட்சியாக அவரை நிற்பாட்டினார். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். உங்களால முடியாது, ஆனா இயேசு அந்த போதை வஸ்துக்களிலிருந்து வெளியே கொண்டு வருவாரு. அந்த போதை வஸ்துக்கள் உபயோகிக்கிறது ரொம்ப எளிமையான காரியம்தான். நீ கடைக்கு போனீங்கன்னா கிடைச்சிடும். ஆனா அந்த போதை வஸ்துக்கு வந்து வெளியே வருவது மிக கடினமான காரியம். ஆனா அந்த இயேசு உங்களை விடுதலையாக்க வந்திருக்கிறாரு. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து உங்களுக்காக அந்த பூமிக்கு வந்தாரு. அந்த இயேசுவை நோக்கி பாருங்க. நிச்சயமாக இந்த போதை வஸ்துகள் நீங்க எத்தனை பேர் இருக்கீங்களோ, ஆனா உங்க குடும்பத்துல யாராவது ஒருத்தங்க இந்த போதை வஸ்துகள் அடிமையாக இருக்கலாம். இயேசுவை விடுதலையாக்குவாரு. இயேசுவை நோக்கி பாருங்க. இயேசு உங்களை விடுதலையாக்க வல்லமையோட வரா இருக்கிறாரு. நம்ம ஜெபிக்கலாமா? நேசிப்பவரே பரலோக தேவனே, அப்பா, இந்த நாள்ல எத்தனை பேர் இந்த போதை வஸ்துகளுக்கு அடிமையா இருக்கிறார்களோ அவங்க ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் விடுதலை ஆக்குகிறோம். ஆண்டவரே, நீர் விடுதலை ஆக்குவீராக. குமாரன் விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலையாக இந்த வசனத்தின்படியாகவே இயேசுவின் நாமத்தினால் விடுதலையாக்கப்படுவார்களாகப்பா. விடுதலை கொடுத்தபடியால் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். காட்